ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஸோ விவோ அவங்களுடைய பாப்புலரான வி சீரீஸில் இருந்து விவோ V21 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இதில் 5Gயை தாண்டியுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அப்படி என்னடா ஃபீச்சர்ஸ் தானே கேட்குறீங்க? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 44 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் Mi 11X அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணிட்டே பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டிசைனில் இந்த வாட்டி விவோ பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை. இவங்க முன்னாடி லான்ச் பண்ண விவோ V20 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன மாதிரியான டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு டிசைனோட தான் இந்த விவோ V21லையுமே வந்திருக்காங்க. மொத்தம் 3 கலர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்டிக் ஒயிட், டஸ்க் ப்ளூ அண்ட் சன்செட் டசல் அப்படின்ற 3 கலர்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் கிளாஸ் மெட்டீரியல் ஏஜி மேட் கிளாஸ் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் ஃபினிஷ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலுடைய weight and thicknessனு பார்க்கும்போது 176 கிராம்ஸ்க்கான வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டடான ஒரு ஸ்மார்ட் ஃபோனா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை டிசைன் பண்ணியிருக்காங்க. 7.29 mm திக்னஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. அந்த வகையில் டிசைன்ல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்பவே லைட் வெயிட்டடான, ரொம்பவே திக்னஸ் கம்மியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் விவோ இந்த வாட்டியுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே எம்ஐக்கு போனோம்னா எம்ஐயுமே இந்த வாட்டி பேக் சைட் டிசைன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ரெஃப்ரெஷிங்கான ஒரு டிசைன்ல தான் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 3 கலர்ஸ்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. லூனார் ஒயிட், காஸ்மிக் பிளாக் அண்ட் மேஜிக்கல் செலஸ்டியல் சில்வர் அப்படின்ற 3 கலர்ஸ்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. பேக் சைட் ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த மொபைலுடைய weight and thickness பார்க்கும்போது 196 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 7.8 mm கான திக்னஸோட கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய திக்னஸுமே கம்மி தான். பட் வெயிட் கொஞ்சம் விவோவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சமா வெயிட் அதிகமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் 2 ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் உங்களுக்கு சைட் பை சைடு இருக்கு. எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம்னா விவோ V21 இங்கே 6.44 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் E3 AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் HDR10+ சப்போர்ட்டோட இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்காக ஸ்காட் எக்ஸப் அப்படின்ற ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே Mi 11Xக்கு போனோம்னா இங்கே 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் E4 AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1300 நைட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் brightness, HDR10+ சப்போர்ட்டோட கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனுமே இங்கே இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே வைஸ் 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலும் விவோ V21ல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த E3 AMOLED பேனலுக்கும் Mi 11Xல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த E4 AMOLED பேனலுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கும். E4 AMOLED பேனல் கொஞ்சம் அப்கிரேடட் AMOLED பேனல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் வைப்ரண்டாகவும் பவர் எஃபிஷியன்சியும் இந்த டிஸ்பிளேல கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதோட இங்க 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1300 நைட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா Mi 11X உடைய டிஸ்பிளே இங்க நமக்கு கொஞ்சம் பெட்டரான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டிக்கு பார்த்தோம்னா விவோ V21 இங்கே 4000 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி வித் 33 வாட்ஸ்க்கான ஃபிளாஷ் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே Mi 11X பார்த்தோம்னா 4520 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி வித் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஈக்குவலாக தான் இருக்கு. பட் பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சமாக Mi 11Xல பெட்டராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸருக்கு வந்தோம்னா விவோ V21ல மீடியாடெக் கூடிய ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸரான Mediatek Dimensity 800U அப்படின்ற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் 7 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்டோகோர் சிப்செட், 2.4 GHz கிளாக் ஸ்பீடோட ARM Mali G57 அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு 5G சிப்செட். ஸோ 5Gக்காக இன்டெகிரேட்டட் sub-6 5G மோடம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட்டுடைய ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 3,24,495 அப்படின்ற ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த சிப்செட்டுக்கு வந்திருக்கு. இந்த சிப்செட் கண்டிப்பா ஒரு நல்ல சிப்செட். இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை மீடியாடெக் கிட்ட இருந்து இந்த சிப்செட் நமக்கு கொடுக்கும். கேமிங், மல்டிடாஸ்கிங்னு எல்லாத்துக்குமே ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை இந்த சிப்செட் கொடுக்கும். ஆல்ரெடி இந்தியாவில் நிறைய ஸ்மார்ட் போன்ல இந்த சிப்செட் யூஸ் பண்ணியும் இருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணி பார்த்ததை வச்சுமே இந்த சிப்செட் ஒரு நல்ல டீசென்டான ஒரு சிப்செட் தான் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு. அண்ட் அப்படியே Mi 11Xக்கு போனோம்னா இங்க ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 870 அப்படின்ற ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 7 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணப்பட்ட ஆக்டோகோர் சிப்செட், 3.2 GHz கான கிளாக்
ஸ்பீடோட Adreno 650 அப்படின்ற ஒரு GPU இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுவுமே ஒரு 5G சிப்செட் தான். அந்த வகையில இங்க இன்டகிரேட்டட் X55 அப்படின்ற ஒரு sub-6 5G மோடம் தான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட்டுடைய AnTuTop பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்க்கும்போது 7,12,462 அப்படின்ற ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த Snapdragon 870 சிப்செட்டுக்கு நமக்கு வந்திருக்கு. ஸோ அந்த வகையில இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ரெண்டு சிப்செட்டுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். கேமிங் ஆகட்டும், மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், உங்களுக்கு ஒரு நல்ல வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். பட் கம்பேரிசன் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா இங்க Mediatek Dimensity 800U கம்பேர் பண்ணும்போது Mi 11Xல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய Snapdragon 870 அப்படின்ற இந்த சிப்செட் நமக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை இங்க கொடுக்கும். நெக்ஸ்ட் கேமரா. ஸோ கேமரான்னு வந்தாலே விவோவை எப்போவுமே அடிச்சிக்க முடியாது. ஒரு நல்ல அப்கிரேடேஷன், ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்போவுமே கேமராவில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இந்த வாட்டி செல்ஃபி கேமராவில் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் 44 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த செல்ஃபி கேமராவில் OIS சப்போர்ட்டுமே இருக்கு. இந்த OIS சப்போர்ட்டுமே வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் செல்ஃபி கேமராவில் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக செல்ஃபி கேமரா ஒரு நல்ல மேஜரான அப்கிரேடேஷன் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமரா பார்க்கும்போது இது f2.0க்கான அபேச்சரோட கொடுத்திருக்காங்க. அண்ட் மற்றபடி இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நைட் மோட், AI நைட் போர்ட்ரேட், ஐ ஆட்டோ ஃபோக்கஸ், அல்ட்ரா ஸ்டேபிள் வீடியோ, லைட் ஃபில்டர், கிட்ஸ் ஃபேஸ் பியூட்டி மார்க் ரிட்டென்ஷன், ஹெட் ஸ்லிம்மிங், டபுள் எக்ஸ்போஷர், வீடியோ ஃபேஸ் பியூட்டி, டியூவல் வீடியோ மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே இந்த செல்ஃபி கேமராவிலேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் 4K குவாலிட்டியில் நம்மளால வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 4K வீடியோஸ் அட் 30 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் 1080 பிக்சல் வீடியோஸ்னு பார்க்கும்போது 60 FPS வரைக்கும் நமக்கு இந்த செல்ஃபி கேமராவிலேயே சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த செல்ஃபி கேமராவில் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு ஃப்ளாஷ் இல்லை, மொத்தம் 2 ஃப்ளாஷ் இந்த செல்ஃபி கேமராவிலே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால லோ லைட், ஈவன் நோ லைட்டே இல்லாத இடத்துல கூட இந்த டியூவல் LED ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி இந்த 44 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவில் நம்மளால ஒரு குவாலிட்டியான செல்ஃபி எடுத்துக்க முடியும். அண்ட் அப்படியே Mi 11Xல பார்த்தோம்னா இங்கே 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.45க்கான அபேச்சரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பெருசாக மென்ஷன் பண்ணல. செல்ஃபி நைட் மோட், மூவி ஃப்ரேம் மாதிரியான ஒரு 2 ஃபீச்சர் இருக்கதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது 1080 பிக்சலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். அட் 30 FPS வரைக்கும் இங்கே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றத நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் செல்ஃபி கேமராவில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெட்டர் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை. Vivo V21 தான் இங்கே நமக்கு பெட்டரான ஒரு செல்ஃபி கேமரா இமேஜ் குவாலிட்டி நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் அப்படியே ரியல் சைட் கேமரான்னு வரும்போது Vivo V21ல இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.79க்கான அபேச்சரோட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் 120 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ இந்த லென்ஸ்லேருந்து எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 8 மெகா பிக்சல் கேமராவை தான் நமக்கு பொக்கே லென்ஸாகவுமே ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது கூடவே 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கேயுமே OIS கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் சைட், பேக் சைட் ரெண்டுத்துலையுமே OIS சப்போர்ட் இருக்கு. அண்ட் அது கூடவே மோஷன் ஆட்டோ ஃபோக்கஸ், ஐ ஆட்டோ ஃபோக்கஸ், பாடி ஆட்டோ ஃபோக்கஸ், ஆப்ஜெக்ட் ஆட்டோ ஃபோக்கஸ், நைட் மோட், அல்ட்ரா வைட் நைட், ட்ரைபாட் நைட், அல்ட்ரா ஸ்டேபிள் வீடியோ, பொக்கே எஃபெக்ட், ஆர்ட் போர்ட்ரைட், சூப்பர் மேக்ரோ, மல்டி ஸ்டைல் போர்ட்ரைட், டியூவல் வீடியோ மோட் மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த ரியல் சைட் கேமராவிலுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வீடியோ ரெக்கார்டிங் 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K வீடியோஸ் 30 FPSல ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் 1080 பிக்சல் வீடியோ 60 FPSல ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்படியே Mi 11Xக்கு போனோம்னா இங்கேயுமே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.79க்கான அபேச்சரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் 119 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூவோட கொடுக்குறாங்க. ப்ளஸ் 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது டியூவல் வீடியோ, லாங் எக்ஸ்போஷர், நைட் மோட் 2.0, ஒன் கிளிக் AI சினிமா, மேஜிக் சோன், ஸ்லோ ஷட்டர், டைம் ஃப்ரீஸ், நைட் டைம் லேப்ஸ், பேரலல் வேர்ல்டு, ஃப்ரீஸ், ஃப்ரேம் வீடியோ மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே இந்த ரியல் சைட் கேமராவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே 4Kல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K at 30 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் 1080 பிக்சல் at 60 FPS வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் ரியல் சைட் கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ரோ ஷாட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா MIல 5 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் பெட்டரான மேக்ரோ ஷாட்ஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் அதே சமயம் நம்ம பிரைமரி சென்சார்னு வரும்போது MIல நமக்கு 48 மெகா பிக்சலுக்கான சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. பட் விவோல 64 மெகா பிக்சலுக்கான சென்சார் OIS சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. அந்த வகையில் இங்கே நமக்கு ரியல் சைட் கேமரால Vivo V21ல பெட்டரான இமேஜ் அவுட்புட் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ்க்கு வந்தோம்னா Vivo V21ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. Android 11 Fun Touch OS 11.1ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அப்படியே Mi 11X பார்த்தோம்னா இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 11 MIUI 12ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அந்த வகையில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே Vivo V21ல இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போது Vivo V21 பேஸ் வேரியண்டா 8GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 29,990க்கு லான்ச்
பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட 8GB + 256GB அப்படின்ற வேரியன்ட் 32,990 லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்க அப்படியே MI 11Xல பார்த்தோம்னா இங்க 6GB + 128GB அப்படின்றது தான் பேஸ் வேரியன்ட். இந்த வேரியன்ட் 29,999க்கும் 8GB + 128GB அப்படின்ற வேரியன்ட் 31,999க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்னு பார்க்கும்போதுமே Vivo V21 இங்கே கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. 8GB + 128GB அப்படின்ற பேஸ் வேரியன்ட்டே 30,000க்கு கொடுத்துருக்காங்க. பட் MI 11Xல 6GB + 128GB வேரியன்ட் தான் 30,000க்கு கொடுத்துருக்காங்க. பட் Vivo V21ல கொடுத்துருக்கக்கூடிய இன்னொரு வேரியன்ட் 8GB + 256GB அப்படின்ற இந்த வேரியன்ட்டுடைய பிரைஸ் தான் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. ஏன்னா 33,000 அப்படின்ற பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் எக்ஸ்ட்ரா இன்டர்னல் ஸ்டோரேஜுக்காக 3,000 அப்படின்றதுலாம் ரொம்பவே ஓவர் பிரைசிங் தான். ஸோ இதை இன்னும் கம்மியான பிரைசிங்க்கு கொடுத்துருக்கலாம் இந்த வேரியன்ட்டை. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் அண்ட் பிரைஸ் எல்லாம் பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்டான ஸ்மார்ட் ஃபோன் தான். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் கேமரான்னு வரும்போது Vivo V21 MI 11Xை பீட் பண்ணிடுறாங்க. ஒரு அட்டகாசமான கேமரா ஃபீச்சர்ஸ் இங்கே Vivo V21ல கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 8GBக்கான வேரியன்ட்டே 30,000 அப்படின்ற பிரைசிங்கும் அவைலபிளாக இருக்கு. பட் அப்படியே MI 11X போனோம்னா இங்கே பர்ஃபார்மன்ஸில் அழகாக தூக்கி சாப்பிட்றாங்க. பர்ஃபார்மன்ஸ் MI 11X தான் இங்கே ஒரு பெஸ்ட்டான பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு Vivo V21 கம்பேர் பண்ணும்போது கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அந்த வகையில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். பர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா MI சூஸ் பண்ணலாம். இல்லை பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சமாக கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை, பட் கேமரா நல்லா இருக்கணும், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடியவங்க அழகாக Vivo V21 சூஸ் பண்ணலாம். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒர்த்தபிளான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.